கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாட்ச்மேன்ஸ் ட்ரம்பட் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் மறுபடியும் சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம பைபிள் ஸ்டடி அப்படின்ற ஒரு தொடரை நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம். அந்த பைபிள் ஸ்டடி தொடரிலே இந்த முறை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பானது சங்கீதம் 121 குறித்தது. சங்கீதம் 121 கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நம்ம அனைவருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு சங்கீதம். இதில் வருகின்ற வசனங்கள் அநேக கிறிஸ்தவர்களுக்கு மனப்பாடமாய் தெரிந்த ஒரு வசனமாகவும் இருக்கும். இதை பற்றி அநேக பாடல்களும் நாம திருச்சபைகளிலே பாடுகிறது வழக்கமாயும் இருக்கும். இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த வசனம் இவ்வண்ணமாக வருகிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்படின்ற வண்ணமாக இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறதை நம்மால் தெளிவாய் காண முடிகிறது. இந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னா, எனக்கு ஒத்தாசை வருகின்ற பர்வதம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது பர்வதம் இல்லை, பர்வதங்கள் அப்படின்ற இடத்துல வருகிறத நம்மால் பார்க்க முடியுது. பர்வதம்னா என்னன்னா மலைகள் இல்லையா? அப்போ நமக்கு ஏதோ ஒரு சில மலைகளை நாம் பார்க்கிறோம். அது எனக்கு ஒத்தாசை வருகின்ற மலைகள் அப்படின்ற வண்ணமாய் நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது அப்படின்ற வண்ணமாக இந்த வசனங்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. அப்போ நமக்கு ஒத்தாசை வருகிறது தேவனிடத்திலிருந்து அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியும். ஆனால் நம்ம ஏன் ஒரு பர்வதங்களுக்கு நேராக அது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் அப்படின்னு பார்க்கும் வண்ணமாக இந்த வசனம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதில் சில காரியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்பிலே தவறாக இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் வேதாகமத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆங்கில வேதாகமமாகிய கேஜேவி வெர்ஷன் அதிலிருந்து தான் முக்கால்வாசி பகுதி நேராக இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்பது நம்ம அனைவருக்கு தெரிந்திருக்கும். அப்போது இந்த வசனத்தை நம்ம ஆங்கிலத்தில் இருக்க கேஜேவி வெர்ஷனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தா, ஐ வில் லிஃப்ட் அப் மை ஐஸ் அன்டு த ஹில்ஸ் ஃப்ரம் வென்ஸ் கமத் மை ஹெல்ப். மை ஹெல்ப் கமத் ஃப்ரம் த லார்ட் விச் மேட் ஹெவன் அண்ட் எர்த் அப்படின்ற வண்ணமாக இந்த வசனம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போது இங்கே ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன ஒரு லேசாக மாறுபடுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கொஷின் மார்க் வந்திருக்கணும். அந்த ஒரு கொஷின் மார்க் அந்த இடத்துல வராதான் இந்த இடத்துல உள்ள ஒரு சின்ன ஒரு கருத்து பிழையாய் மாறியதை நம்மால் தெளிவாய் உணர முடிகிறது. இந்த வசனத்தை இதற்கு ஒப்பாய் இருக்கிற எபிரேயத்தில் நாம் வாசிக்கும் பொழுதும் கூட அதுலேயும் எப்படி வருது அப்படின்னா, நான் இந்த மலைகளை ஏறெடுத்து பார்க்கிறேன், ஆனால் எனக்கு என்னுடைய ஒத்தாசை எங்கிருந்து வரும் அப்படின்னு கேள்வி எழுப்புகிறதாய் நமக்கு தெரிகிறது. அப்போ இந்த மலைகள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கான ஒத்தாசை இந்த மலைகள்லாம் என்ன பெருசாக இருக்க போகுது இல்லை, இந்த வானத்தையும் இந்த பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்திலிருந்து தான் எனக்கு ஒத்தாசை வரும் அப்படின்ற வண்ணமாக இந்த சங்கீதத்தின் ஆக்கியோன் பாடியதாய் நமக்கு தெளிவாய் இந்த வசனங்கள் மூலமாய் தெரிகிறது. ஆனால் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அதில் ஒரு கொஷின் மார்க்கை அந்த காலகட்டத்தில் எதனால் மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னு தெரியல. அந்த காலத்தில் இருந்த ஒரு சொல் வழக்காக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அதை மிஸ் பண்ணியிருந்தபடியினாலே அதை தழுவியதாய் தமிழ் மொழியாக்கம் வந்ததுனால என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்ற மாதிரியாக இந்த வசனம் லேசாக ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் ஆகிட்டதை நம்மளால் தெளிவாய்ப்பு காண முடிகிறது. அதனால் இந்த வசனத்தை நம்ம தமிழில் நேராக வாசிக்கும் பொழுது கொஞ்சம் முரண்பாடு உள்ளதாய் காணப்பட்டாலும் கூட அதோடைய உண்மையான அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேதத்தை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த மலையெல்லாம் நான் ஏறெடுத்து பார்க்கிறேன், எனக்குரிய ஒத்தாசை எங்கேருந்து வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து ஏன் சங்கீதக்காரன் இவ்விதமாக இந்த இடத்துல பாடணும் அப்படின்றத நம்ம தெளிவாக தியானித்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இஸ்ரவேலுடைய நிலப்பரப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. என்ன விஷயம்னு பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரவேல் என்னதான் தேவன் அந்த இடத்தை பாலும் தேனும் ஓடுகின்ற தேசமாய் இஸ்ரவேலருக்கு சம்பத்தாய் கொடுத்தாலும் கூட அந்த தேசத்தை சுற்றியுள்ள பகுதிகள் எப்படி இருக்குன்னா ஒரு வனாந்தர தேசமாக இருக்கிறதை நம்மால் தெளிவாய் தெரிந்து கொள்ள முடிகிறது. இது வேதத்திலும் நமக்கு தெளிவாக இருக்கிறது. நீங்கள் அந்த ஜியாகிரபிக்கல் லேண்ட்ஸ்கேப்பை இன்றைக்கும் கூட நீங்கள் கூகுள் மேப்பில் போய் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெளிவாக தெரியும்.
உள்ள இஸ்ரவேல் இருக்கும். இஸ்ரவேல்ல சில பகுதிகள், முக்கியமான பகுதிகள், மலைப்பாங்கான பகுதிகள், சில பகுதிகள் வனாந்தரமான பகுதிகள். கொஞ்சம் நீங்க உள்ள நெருங்க நெருங்க பார்த்தீங்க அப்படின்னா, செழிப்பான பகுதிகளும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுக்கு நீங்க ரொம்ப முன்னாடி நார்த், அதாவது வடக்கு திசையில போகும்போது, அங்க பார்த்தீங்கன்னா, பனி படர்ந்த மலைகள் இருப்பதையும் நம்மால் தெளிவாய் காண முடியும். இப்போ இதுல என்ன ஒரு விசேஷம் பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரவேலிலே அநேக இடங்களிலே வனாந்திர நிலப்பரப்பு இருக்கிறதை நம்மால் தெளிவாய் தெரிந்து கொள்ள முடிகிறது. இதைத்தான் புவியியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, த ஜுடேயன் வில்டர்னஸ் அப்படின்னு தெளிவாய் அழைக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த வனாந்தரம் அப்படின்ற இடம் இதை சுற்றி எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மலைகள், அடுக்கடுக்கான மலைகள், அந்த மலைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய வெட்டாந்தர காய்ந்த பூமி இப்படி இருக்கிறத நம்மால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் மேலேருந்து நீங்கள் ஒரு லேண்ட்ஸ்கேப்பை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மலை இருக்கும். அந்த மலையோடு சேர்த்து அந்த மலைகளுக்கு இடுக்கான இடங்களிலே எப்படி இருக்குன்னா, பாதைகள் இருக்கிற மாரி தெரியும். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, ஒரு நிலப்பரப்பு இருக்கும். இது எதுலயுமே உங்களுக்கு என்ன இருக்காதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஒரு வெஜிடேஷன் என்ன? செடி, கொடிகள் இத நீங்க தெளிவா பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட இடம் தான் இஸ்ரவேலை சுத்தியுள்ள வனாந்தர பூமி. நான் ஒரு சில ஃபோட்டோஸ் காட்டுறேன். இதுல நீங்க பார்க்கும் பொழுது, இந்த வனாந்தர பூமி அந்த இடத்தை சுத்தி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்க தெளிவா பார்த்துக் கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு நிலப்பரப்புல இருக்கின்ற சூழ்நிலையில தான் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, நம்ம எந்த இடத்துலருந்து வரோம், எதை நோக்கி போறோம், நமக்கு போகின்ற பாதையில நமக்கு தேவையான காரியங்கள் கிடைக்குதா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் ரொம்ப முக்கியமா இருக்கிறத நம்மால் தெரிந்து கொள்ள முடியுது. அதனால தான் இந்த வனாந்தர பகுதியை கடந்து செல்லுகின்ற பொழுது, இந்த மலைகளை சுற்றி போகின்ற பகுதியில இந்த சைட்லேருந்து ஏறி அங்கிட்டு இறங்குனா என்ன இருக்குன்னு தெரியாது. அதை சுற்றி இந்த சைடு வந்தோம்னா நமக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனாலும் தேவன் மீது விசுவாசம் வைத்து இந்த பாதையில நாம் நடந்து போகும் பொழுது, இந்த வனாந்தரத்தில் ஏற்படக்கூடிய எந்த ஆபத்தும் நம்மை அண்டி அணுகாது. ஏன்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் காலை தள்ளாட ஒட்டார் என்று வேதத்திலே அந்த அந்த அதிகாரத்திலே வேத வசனம் சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த வனாந்தரமான இடத்திலையும் கூட இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தேவனுடைய ஜனங்கள் தேவன் மீது வைத்திருக்கின்றபடினால மாத்திரம்தான் இந்த இடத்திலே வாழ முடியும், இந்த இடத்தை கடந்து செல்ல முடியும் என்பதை நம்ம இந்த இடத்தில் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரி, வேத வசனம் நமக்கு சொல்லுகின்றபடியாக எந்த காரியமும் சரி, அதை நினைத்து நாம் பயந்து அஞ்சுவதோ, எந்த ஒரு மனுஷன் பேரும் நம்மளுடைய நம்பிக்கையை வைக்கிறதோ, அது ஒரு விருதாவான காரியம் என்பதை நம்மால் தெளிவாய் தெரிந்து கொள்ள முடிகிறது. இதற்கு ஒப்பாய் இருக்கின்ற சில காரியங்களை கொஞ்சம் நம்ம தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து தெளிவாய் பார்க்கும் பொழுது, நமக்கு இந்த காரியத்திற்கான விடையை இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியும். இதை புரிந்து கொள்வதற்கு நம்ம எங்கே போகணும் அப்படின்னா, 1 சாமுவேல் 23வது அதிகாரத்தை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும். 1 சாமுவேல் 23ல் என்ன காரியத்தை குறித்து வருகிறதுன்னு பார்க்கும்போது, அங்கே இஸ்ரவேல் தேசத்தில் கேகிலா அப்படின்ற ஒரு இடம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெலிஸ்தர் தாக்கி அழிக்கிறதாய் தாவீதிற்கு ஒரு செய்தி வருகிறதை இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்தில் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்போது தாவீது தேவனிடத்தில் கேட்குறாரு, இந்த பெலிஸ்தர் இவங்களை அடிக்கிறாங்களே, நான் போய் என்ன பண்ணட்டும், இவங்களை காப்பாற்றட்டுமா அப்படின்னு தேவனிடத்தில் அவர் கேட்கிறதாய் பார்க்கிறோம். ஏனென்றால் தாவீது அந்த காலகட்டத்திலே இஸ்ரவேலுடைய ராஜாவாக இன்னும் மாறல. அவர் இன்னும் சவுலால வனாந்தர தேசத்திலே துரத்தப்படுகிறார் என்பது நமக்கு தெரிகிறது. இப்போ தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ போய் என்ன பண்ணு, இந்த கேகிலா ஊர்க்காரங்களை என்ன பண்ணு, இந்த பெலிஸ்தரத்திலேருந்து காப்பாத்துன்னு சொல்றாரு. தாவீது என்ன பண்றாருன்னா, பெலிஸ்தரோட சண்டையிட்டு அங்கே என்ன பண்ணிடுறாரு, இவர்களை காப்பாற்றுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால் அந்த ஊர்க்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பட்டணத்துக்குள்ளாக தாவீதையும் தாவீதுடைய ஜனங்களையும் அந்த ஊரில் என்ன பண்றாங்க, அவங்க உள்ள வர விட்டு அவங்கள பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஆனால் சவுலுக்கு இந்த நியூஸ் போகுது. சவுல்கிட்ட நியூஸ் போகும்போது சவுல் என்ன பண்றான்னா, அவன் அங்கே தானே இருக்கான், நம்ம என்ன பண்ணலாம், அந்த கேகிலாக்கு நேராக என்ன பண்ணுவோம், முழு படையை திரட்டிட்டு போவோம், அங்கே வச்சு என்ன பண்ணலாம், தாவீதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சவுல் பிரயாசப்பட்டு தன் படையோடு கூட அந்த பட்டணத்தை நோக்கி கிளம்புகிறதாய் பார்க்கிறோம். இந்த செய்தி தாவீதுக்கு கிடைக்குது. தாவீது தேவனிடத்தில் போய் முறையிடுறாரு. என்ன செய்கிறாருன்னா, இப்போ சவுல் இந்த பட்டணத்தை வந்து அட்டாக் பண்ணுவானா அப்படின்னு கேட்குறாரு. அடுத்த 2வது கேள்வி என்னன்னா, அப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த ஊர்க்காரங்க என்னையும் என்னோடு கூட இருக்கின்ற இந்த வீரர்களையும் சவுலிடத்திலே ஒப்பு கொடுப்பார்களா அப்படின்னு 2 கேள்வி கேட்குறாரு. இந்த 2 கேள்விக்குமே தேவனாகிய கர்த்தர் தாவீதினிடத்திலே ஆமா அப்படின்னு தான் பதில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கண்டிப்பாக சவுல் வருவான். நீ இங்கேயே இருந்த அப்படின்னா இந்த ஊருக்காரங்க நீ அவங்களுக்கு செஞ்ச எல்லா நன்மைகளையும் மறந்து உன்னை சவுல் கையில் ஒப்பு கொடுத்துருவான் அப்படின்னு தான் தேவன் சொல்லுகிறதாய் பார்க்கிறோம். அப்போது இந்த இடத்துல நமக்கு என்ன தெளிவாக தெரியுது அப்படின்னா, நம்ம யாருக்கு என்ன நன்மை செய்திருக்கிறோம், ஆண்டவர் சொல்லி தான் நம்ம செய்கிறோம். ஆனாலும் கூட இந்த ஜனங்கள் மீது நம்ம செஞ்ச நன்மை நம் மீது நன்றி உள்ளவராக இருப்பான் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு யார் மேலுமே நமக்கு இருக்கக்கூடாது என்பது இந்த காரியங்களின் மூலமாய் நமக்கு வேதத்திலிருந்து தெளிவாய் தெரிகிறது. ஆனாலும் தேவனிடத்திலே அவன் கேட்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு சரியான உத்தரவு கொடுக்கிறதையும் நம்மால் தெளிவாய் பார்க்க முடிகிறது. நீங்கள் இருந்தால்
பிரச்சனை, இங்கேருந்து நீ என்ன பண்ணிடணும், கிளம்பி போயிடணும் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, தாவீது என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துலேருந்து கிளம்பி வனாந்தரத்திற்கு போகிறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ தாவீது இந்த வனாந்தரத்துக்கு போனால் கூட அங்கே எங்கே போகிறாருன்னா சீப் என்னும் வனாந்தரத்திற்கு போனார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்போ அந்த சீப் என்னும் வனாந்தரத்தை பற்றி வேதத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இது ஒரு அரணான இடம் அப்படின்னு நம்பி தான் தாவீது என்ன பண்ணாரு, அந்த சீப் வனாந்தரத்துக்குள்ள போனாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆனால் அந்த இடத்துல இருக்கும் பொழுது கூட சவுல் அந்த ஏரியாவில் ஃபுல்லாக தேடுறாரு. சவுல்னால என்ன பண்ண முடியல, தாவீதை கண்டுபிடிக்க முடியல. அதற்கு வேதத்திலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா, அது ஒரு அரணான இடமா இருக்கின்றதுனால சவுல்னால கண்டுபிடிக்க முடியாமலாம் இல்லை. தேவன் தாவீதை சவுலினிடத்திலே ஒப்பு கொடுக்கவில்லை. அதனால சவுல்னால என்ன பண்ண முடியல, தாவீதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்றது இந்த வசனங்களின் மூலமா நமக்கு தெளிவாய் தெரிகிறது இல்லையா? எவ்வளவு அழகாக இந்த வேத வசனங்களை சொல்லுது பாருங்களேன். அப்போ அந்த இடத்த அரணான ஒரு இடம்னு நம்ம நினைக்கலாம். இது வனாந்தரமான ஒரு பூமி. இதுக்குள்ளலாம் தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அடுக்கடுக்கா அந்த மலைகளுங்க பாருங்களேன், இந்த ஃபோட்டோல இருக்கு. இதுக்குள்ள ஒரு இடத்துல ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னா, எந்த சைடுல எங்கேருந்து அவனை பிடிக்கணும், எந்த பக்கத்துலேருந்து இந்த இடத்துல அணுகணும், எங்கே அவன் ஒளிஞ்சிருப்பாங்க, எங்கேருந்து பிடிக்கணும் அப்படின்றது இங்கேருந்து தெளிவாய் காணப்படுவதாய் இதில் தெரியாத காரணத்தினால, ஒருவேளை தாவீது என்ன பண்ணியிருக்கலாம், அந்த ஜீப் வனாந்தரத்தையும் அந்த வனாந்தரத்தில் இருந்த ஊர்களையும் ஒரு அரணான இடம் அப்படின்னு சொல்லி நினைச்சு தங்கி இருந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த இடங்களிலே தாவீது இருந்தாலும் கூட தேவன் அவனை சவுல் இடத்திலே ஒப்புக் கொடுக்க மனதாக இராதபடியினாலே தேவன் என்ன பண்ணார், தாவீதை தப்புவித்தார் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அதனால தான் சவுல்னால என்ன பண்ண முடியல, அந்த இடத்த கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு இன்னொரு ஆதாரமும் அதே அதிகாரத்தில் இருக்கு. என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சீப் அப்படின்ற வனாந்தரத்தில் உள்ள ஊர்க்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது தாவீது சவுலுக்கு வேண்டப்படாதவன். இப்போ சவுல்ட்ட போய் நம்ம என்ன பண்ணலாம், சீக்கிரட்டா போயிட்டு தாவீது எங்க ஊர்ல தான் ஒளிஞ்சிருக்கான்னு சொல்லி போட்டு கொடுத்தோம் அப்படின்னா, ஒருவேளை சவுல் வந்து தாவீதை பிடிக்கும்போது நம்மளே தாவீதை பிடிச்சி என்ன பண்ணிடலாம், சவுல்ட்ட கொடுத்துடலாம். அதனால சவுலுக்கும் நமக்கு இடையில ஒரு நல்ல ஒரு பட்சம் ஏற்படும். ஒரு ராஜாவின் இடத்துல ஒரு பட்சம் ஏற்பட்டா நமக்கு அநேக நல்ல காரியங்களை அவர் செய்வாருன்னு சொல்லி நம்பி இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த சீப் ஊர்க்காரங்க தாவீதை போய் நாங்கள் பிடிச்சி கொடுத்துட்றோம், நீங்க உங்க படையோட கூட இங்க வாங்க, படையோட வர்றது உங்க வேலை, பிடிச்சி கொடுக்கறது எங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு சவுல்ட்ட போய் சொல்லுகிறதா நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ மனுஷனை நம்புவது எவ்வளவு விருதாவான ஒரு காரியம் என்பதை இந்த வேத வசனங்கள் மறுபடியும் நமக்கு ப்ரூவ் பண்ணுறதை இந்த இடத்துலேருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ தாவீது என்ன பண்ணுறாருன்னா, சீப் வனாந்தரத்துலேருந்து அதுக்கு கொஞ்சம் இந்த பகுதிக்கு வராரு. எங்கன்னா மாவோன் வனாந்தரம் அப்படின்றது சீப்புக்கு அடுத்ததாக இருக்கின்ற இடம். அந்த இடத்துக்கு இறங்கி வருகிறாரு நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல வரும்பொழுது ஆல்ரெடி சீப் வனாந்தரத்துக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ஏரியாவில் தான் இருக்கான மேப் போட்டு சவுல்கிட்ட கொடுத்தனால சவுல் என்ன பண்ணுறாரு, ஒரு மலையில் சுற்றுறாரு நம்ம பார்க்குறோம். இதை தான் நம்ம பார்க்குறோம். மலை அடுக்கடுக்காக இருக்கு இல்லையா? இந்த மலையில் ஒரு பக்கத்தில் தாவீதுன்னு அவனுடைய ஜனங்களும் வருகிறார்கள் வேதவசனம் சொல்லுது. அந்த மலைக்கு மறுபக்கமாய் சவுலும் அவங்க ஜனங்களும் வராங்க. இவன் இங்கிட்டு இருந்து சுத்துறான், அவன் அந்த சைடு ஓடுறான். உங்களுக்கு புரிகிறதா? அப்போ அதுக்கு இடையில எந்த சைடு போகணும் அப்படின்னு தாவீதுக்கு ஒரு ஐடியாவே இருக்காது. ஏன்னா இங்கேருந்து ஏறி அங்கே இறங்கினா அந்த சைடு சவுல் நிற்பாரா, இல்லை இந்த மலையிலேருந்து இந்த சைடு ஏறி இறங்கினா இந்த பக்கம் இருப்பாங்களான்னு தெரியாது. இதுதான் வனாந்தரத்தில் போகும்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிற இந்த மலைகளை நான் என்ன பண்ணுறேன், இந்த பர்வதங்களை ஏறெடுத்து பார்க்கிறேன், எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும் அப்படின்ற மாதிரி தான் தாவீது அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பார், தேவனை நோக்கி ஜெபம் செய்திருப்பார் இல்லையா? ஆனாலும் தேவன் என்ன பண்ணார் அந்த இடத்துல கேட்டோம் அப்படின்னா, தாவீதை தப்புவிப்பதற்கு தேவன் சித்தம் உள்ளவராய் இருந்தபடியினாலே அந்த இடத்துல என்ன பண்ணார் அப்படின்னா, சவுல் சுத்திட்டான் அப்படின்னு வேத வசனம் சொல்லுது இல்லையா? இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள், அழகாய் தாவீது எங்கேயும் தப்பிச்சு போக முடியாத அளவுக்கு 2-3 மலைகளுக்கு இடையில கூடி படையில வச்சு சுற்றிட்டான்னு நம்ம பார்க்குறோம். அப்பொழுது சவுலுக்கு ஒரு நியூஸ் வருது. பெலிஸ்தர் என்ன பண்ணுறாங்க, நம் மீது பாளையம் இறங்கி நம்மளை அட்டாக் பண்ணுறான் அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. உடனே சவுல் தாவீதை பின்தொடர்வதை விட்டுவிட்டு பெலிஸ்தரை நோக்கி இவன் படையோடு கிளம்பி சென்றான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் அந்த இடத்துக்கு அவங்க என்ன பேரை வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சேலா ஹமாலிகோத் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆங்கிலத்தில் அதோடைய அர்த்தம் த ராக் ஆஃப் எஸ்கேப். அதாவது தமிழில் நம்ம அதை எப்படி மொழிபெயர்த்து கொள்ளலாம் அப்படின்னா, நாங்கள் தப்புகின்ற கண்மலை அப்படின்னு அந்த இடத்திற்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பேர் வைக்கலாம். அப்போது இந்த இடத்துல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னா, எப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஏன்னா அந்த வனாந்தர நிலப்பரப்புகளிலே மலைகள் சூழ்ந்த இடங்களில் இருக்கும்போது நம்மை சுற்றி என்ன ஆபத்து நமக்கு இருக்குன்னு தெரியாது. நம்ம இந்த இடத்த தாண்டினா நமக்கு என்ன நடக்குன்றது நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த மலைகளை பார்த்து பயப்படுறதா, இந்த மலைகளை பார்த்து நம்ம நஞ்சுகிறதா அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது, இந்த மலைகள்னால நமக்கு எதுவும் நன்மையும் வரப்போகிறது, தீமையும் வரப்போகிறது இல்லை. ஆனால் என் தேவனாகிய கற்ற இடத்தில் நான் என்னுடைய
மன்றாடுதலை கொண்டு போகும் பொழுது, வானத்தையும் பூமியையும் படைத்த என்னுடைய தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்றதான் இந்த வேத வசனத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கின்றது. ஏன்னா மனுஷனை நம்புகிறது விருதா, எந்த ஒரு காரியத்தை நினைத்து நம்ம அஞ்சுகிறதும் விருதா. ஆனால் கர்த்தர் மீதில் பட்சமாய் இருப்பது நமக்கு எந்த காலத்திலுமே பாக்கியத்தை வரப்பண்ணும் என்பது நமக்கு வேதத்திலே அநேக இடங்களிலே நமக்கு இந்த ப்ரூஃப் இருக்கின்றபடினாலே, நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய விசுவாசத்தை நாம் தேவன் மீது மாத்திரம் வைத்து வாழும்போது கர்த்தர் நம்ம எல்லா தீங்குக்கும் நீக்கி நம்மை ரட்சிப்பார் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அதை செய்வதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் வேதத்தின் மூலமாகவும் வாக்குத்தத்தங்களின் மூலமாகவும் சாட்சிகளின் மூலமாகவும் நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை அடுத்த காணொளியிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிறிஸ்துவிலே உங்களுடைய சகோதரன் ஜோயல்.